தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது. சங்கீதம் 1 அதிகாரத்தின் 2 வசனத்திலே இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிப்பதும் படிப்பதும் ஆராய்வதும். வாசிப்பது என்பது தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே போவது. படிப்பது என்பது அதை உட்கொள்வது, மனதிலே பதிப்பது. ஆராய்வது என்பது மனதை தெளிவடைய செய்வது. யோவான் 5 அதிகாரத்தின் 39 வசனத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது மனத்தெளிவு உண்டாகும். இதை சத்தியமெனும் கச்சையை அறையிலே கட்டினவர்களாயும் என்று எபேசியர் 6 அதிகாரத்தின் 14 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரத்தின் 13 வசனத்திலே மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனத்தெளிவு என்பது மன உறுதியை காட்டுகிறது. ஏசாயா 26 அதிகாரத்தின் 3 வசனத்திலே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனதை ஒருவரும் கெடுக்க முடியாது. 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தின் 3 வசனத்திலே உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ என்று பவுல் எழுதுகிறார். எனவே நாம் இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ண வேண்டும். இரவை நாம் வெளிச்சமாக்க வேண்டும், பகலில் இருள் இல்லை. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலுக்குரியவர்கள், இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல என்று 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரத்தின் 5 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுவதன் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தங்கள் காலங்களில் தங்கள் கனியை தரக்கூடிய இலையுதிராதிருக்கிற பச்சையான மரத்தை போல இருக்கிறார்கள். இது எல்லா காலகட்டங்களிலும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. இளமையிலும் வாலிபத்திலும் முதிர் வயதிலும் நாம் கனி கொடுக்க வேண்டும். 3 வருஷமாயும் கனி இல்லை, வெட்டி போட வேண்டாம், இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று லூக்கா 13 அதிகாரத்தின் 6 வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. 3 வருஷமாயும் கனி இல்லை என்பது இளமை, வாலிபம், முதிர் வயதை காட்டுகிறது. இந்த வருஷமும் இருக்கட்டும் என்பது இரக்கத்தை காட்டுகிறது. இயேசு இலை பச்சையாக இருக்கக்கூடிய அத்திமர தண்டியிலே போனார். கனி இல்லை என்ற உடனே அதை சபித்து விட்டார். மறுநாளிலே அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் என்று மார்க் 11 அதிகாரத்தின் 20 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா காலகட்டங்களிலும் நாம் கனி கொடுக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு முன்பு ஒரு வேறுபாடு அவசியமாக இருக்கிறது. துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர், இந்த 3 பேரையும் விட்டு நாம் விலகினால் மாத்திரமே வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ண முடியும். துன்மார்க்கரை விட்டு, பாவியை விட்டு, பரியாசக்காரரை விட்டு விலகினால் மாத்திரமே இந்த வேதத்தை தியானம் பண்ணுகிற வாழ்க்கை சாத்தியமாக இருக்கும். முதலாவதாக துன்மார்க்கன். லோத்து ஒரு நீதிமான், ஆனால் அவன் பரிதாபமாக முடிவடைந்தான் என்பது நமக்கு தெரியும். எனவே அவன் ஒரு துன்மார்க்கன். 2வது பாவி. எபிரேயர் 12 அதிகாரத்தின் 15, 16, 17 வசனங்களிலே ஏசா மனமாறுதலை காணாமல் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனமாறுதலை காணாமல் போன அவன் ஒரு பாவி. 3வது பரியாசக்காரன். இஸ்மவேல் ஒரு பரியாசக்காரன். முதலாவதாக லோத்து. ஆபிரகாமோடு இணைந்து வாழ்ந்தவன் தான் லோத்து. யாக்கோபோடு இணைந்து பிறந்தவன் ஏசா. ஈசாக்குக்கு முன்பாக பிறந்தவன் இஸ்மவேல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களின் எதிர்வல்லமைகளே லோத்து, இஸ்மவேல், ஏசா என்பவர்கள். இந்த எதிர்வல்லமைகளை நாம் மேற்கொள்ளும் போது, அதாவது விட்டு விலகும் போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களின் அடிசுவடுகளை நாம் பின்பற்ற முடியும். வேதத்தை இரவும் பகலும் நாம் தியானம் பண்ண முடியும். வேதம் அவர்களுக்குரியது. ஆபிரகாமோடு லோத்து இணைந்து வந்தாலும் ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே ஆபிரகாமின் வேலைக்காரருக்கும் லோத்தின் வேலைக்காரருக்கும் வாக்குவாதம் உண்டானது. இந்த வாக்குவாதத்தை தவிர்த்த ஆபிரகாம் நாம் வாக்குவாதம் இல்லாமல் விலகிக் கொள்ளலாம் என்று தெரிந்து கொள்ளுதலின் உரிமையையும் சுயாதீன சித்தத்தையும் லோத்துக்கு கொடுக்கிறார். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவன் கண்கள் சரியானதை தெரிந்து கொள்ளாத இடத்திலே சோதோம் கொமோராவை தெரிந்து கொள்கிறார். அது செழிப்பாக காட்சி அளிக்கிறது. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று ஆதியாகமம் 13 அதிகாரத்தின் 10 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோதோமை
இஸ்ரவேலின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் வசனத்திலே சோதோம் கொமோராவை அழிக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் லோத்தின் வீட்டுக்குள் பிரவேசித்ததாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறதாக தேவ தூதர்கள் லோத்தோடு பேசுகிறார்கள். பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடி எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் லோத்தை எச்சரித்தும் கால தாமதமானபடியால் கையை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு போய்விட்டார்கள் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மலைக்கேறி போக முடியாது என்று லோத்து சொல்லுகிறதாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சின்ன ஊருக்கு போகிறேனே என்று கேட்டதும் தேவதூதர்கள் உத்தரவு கொடுக்கிறார்கள். இதை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 20 முதல் 22 வசனம் வரை நாம் காணலாம். ஆபிரகாமோடு லோத்து இருப்பது பரிபூரண சித்தம். அதை லோத்து இழந்து போனான். மலைக்கு ஓடிப்போ என்பது பிரியமான சித்தம். அது முடியாது. அந்த சின்ன ஊருக்கு ஓடி போகிறேன் என்பது நன்மையான சித்தம். ரோமன் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதோம் கொமோரா என்ற அக்கிரமக்காரர் மத்தியிலே லோத்து தன் குடும்பத்தோடு நீதிமானாக வைராக்கியமாக வாழ்ந்தான் என்று புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சோவாரை விட்டு வேறு இடத்துக்கு போகும்போது லோத்தின் வாழ்க்கை பரிதாபமாக முடிவடைகிறது. இதை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களிலே நாம் காணலாம். எனவே நீதிமானாகிய லோத்து துன்மார்க்கன் என்ற நிலையில் முடிவடைகிறான். இரண்டாவதாக ஏசா யாக்கோபு இருவரும் ரெபெக்காளின் வயிற்றுக்குள் இருந்த இரட்டை பிள்ளைகள். இதை குறித்து தாய் ரெபெக்காள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டாள். அதாவது இவர்களை பற்றிய உண்மை ரெபெக்காளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நான் சாக போகிறேனே, என் சேஷ்டபுத்திர பாகம் என்னத்திற்கு என்று ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆகாரத்தை விட சேஷ்டபுத்திர பாகம் பெரியது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தின்படி வயிறும் போஜனமும் அழிவுக்குரியது. சேஷ்டபுத்திர பாகம் என்பது முதற் பலன். அது நிலைத்திருக்க கூடியது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஆதாம் முதல் நோவா வரை 10 முதற் பலன்களை நாம் காணலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சேம் முதல் ஆபிரகாம் முடிய 10 முதற் பலன்களை நாம் காணலாம். ஆபிரகாமுக்கு பின்பு ஈசாக்கே முதற் பலன். ஈசாக்குக்கு பின்பு ஏசா அதை இழந்ததினாலே யாக்கோபே முதற் பலன். யாக்கோபுக்கு பின்பு யோசேப்பே முதற் பலன். யோசேப்புக்கு பின்பு எப்ராஹிமே முதற் பலன். இதை 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே நாம் காணலாம். எரேமியா 31ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலும் இதை நாம் காணலாம். எனவே மூத்தவர்கள் என்ற அட்டவணையிலே ஏசா இல்லை. வேட்டையாடி சமைத்து தகப்பனுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் ஏசா தோல்வியை சந்தித்தான். யாக்கோபே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோபு ஏசாவுக்கு ஆகாரத்தை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். தகப்பனுக்கு ருசியாக சமைத்து கொடுத்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். ஏசா ஒரு நேரத்து போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். தகப்பனுக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியாத இடத்தில் ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போனான். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஏசா ஒரு பாவியே. மூன்றாவதாக இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எலிசாவை பரியாசம் பண்ணின பிள்ளைகளை கரடிகள் வந்து பீறி போட்டது என்று 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிற இடத்திலே அவர்கள் ஆபிரகாம் வீட்டை விட்டு அகற்றப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
மத்தேயு 27ஆம் அதிகாரத்தின் 39-40 வசனங்களிலே இஸ்ரவேலர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து தலையை துலுக்கி பரியாசம் பண்ணுகிறார்கள். இஸ்மவேல் பரியாசம் பண்ணி தண்டனையை பெற்றது போல இஸ்ரவேலர்கள் பரியாசம் பண்ணி ஆக்கினை அடைந்தார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களை காட்டுகிறது. எனவே லோத்து, ஏசா, இஸ்மவேல் இந்த 3 பேரை விட்டு நாம் பிரிந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களின் அடிசுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இதுவே இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணும் வாழ்க்கையாக இருக்கிறது. வேதத்தை வாசிப்போம், வேதத்தை படித்து மனதிலே பதிப்போம், வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம், மனத்தெளிவையும் மன உறுதியையும் அடைந்து கொள்வோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பகலுக்குரியவர்களாக மாறுவோம். எப்பொழுதும் எல்லா காலத்திலும் கனி கொடுக்கக்கூடிய இடத்திலே காட்சியளிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.